வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் பை ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன, ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ குரூப் பை அப்படிங்கிறது நத்திங் பட் இப்போ நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு பைவேட் டேபிள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ பைவேட் டேபிளில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஸோ ஒரு டிரான்சாக்ஷன் டேட்டா இருக்கும். அந்த டிரான்சாக்ஷன் டேட்டாவை நம்ம அனலைஸ் பண்ணணும். அதாவது எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு, எந்த கண்ட்ரியில் அதிகமாக சேல்ஸ் நடந்திருக்கு, எதில் கம்மியாக நடந்திருக்கு, இந்த மாதிரி அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுற டூல் வந்து பார்த்தீங்கன்னா பைவேட் டேபிள். ஆனால் இப்போ நீங்கள் வந்து ஃபார்முலா பேஸ்ட் விஷயத்துலேயே வந்து நீங்கள் வந்து ஒரு அனலைஸ் பண்ணணும் உங்கள் டேட்டாவை அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து நம்ம இப்போ புதுசாக வந்து வந்திருக்கு. அது வந்து குரூப் பை ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு முன்னாடியே வந்துடுச்சு. பட் என்ன விஷயம்னா நிறைய பேருக்கு இது வந்து அப்டேட்ஸ் வந்து கிடைக்கல. ஸோ நிறைய பீட்டா யூசர்ஸ் தான் இந்த இது இருந்துச்சு. பட் இப்போ எல்லாருக்குமே இந்த குரூப் பை ஃபங்க்ஷன் யாரெல்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த குரூப் பை ஃபங்க்ஷன் எனேபிள் ஆயிடுச்சு. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் பை ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ அதில் என்னென்னலாம் இருக்குது, அது வந்து நம்மளுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இது முக்கியமான லாங் வீடியோவாக இருக்க போது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம குரூப் பையில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து கவர் பண்ணுறோம். சரி, இப்போ நம்ம வந்து குரூப் பைக்கு வந்து முதல்ல நம்ம என்னென்ன டேட்டா இருக்குன்றதை பார்த்துக்குறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட மந்த் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பி காலத்தில் இயர் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் நேம் இருக்குது, கண்ட்ரி இருக்குது, அமௌண்ட் இருக்குது. சரி, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை குரூப் பை சம் ப்ராடக்ட் நேம் வச்சு குரூப் பண்ணணும். சரி, இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா குரூப் பை அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. குரூப் பை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குரூப் பை அப்படின்னு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த குரூப் பை ஃபங்க்ஷன் போட்டவுடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். அதாவது ஹெல்பர் காலம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரோ ஃபீல்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ரோ ஃபீல்ட்ஸ், வேல்யூ, ஃபங்க்ஷன் இது வந்து மேண்டிட்டரி. ஸோ இது இல்லை அப்படின்னா இதோடைய அவுட்புட் வராது. இந்த 3 இன்புட்டே நீங்கள் கொடுக்கல அப்படின்னா அதுக்கு அவுட்புட் வராது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஃபீல்ட் ஹெட்டர்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இதெல்லாம் ஆப்ஷனல். அதாவது உங்களுக்கு இந்த விஷயம் தேவை அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்பர் காலம் சொல்லிட்டு இருக்கிற இந்த சின்டாக்ஸில் ஸோ எதெல்லாம் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டாக இருக்கோ அதுக்கு நீங்கள் இன்புட் தர தேவையில்லை. அது இன்புட் இல்லைனாலும் ஆட்டோமேட்டிக்காக அது ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ இந்த இடத்துல ரோ ஃபீல்ட்ஸும் வேல்யூவும் ஃபங்க்ஷனும் மேண்டிட்டரி. ஸோ அடுத்த ஃபீல்ட் ஹெட்டர்ஸ், டோட்டல் டெப்த், சார்ட் ஆர்டர், ஃபீல்ட் அரே, ஃபீல்ட் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் வந்து நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 8 விஷயங்கள் இருக்குது. ஸோ ரோ ஃபீல்ட்ஸ் 1, வேல்யூஸ் 2, ஃபங்க்ஷன் 3, ஃபீல்ட் ஹெட்டர்ஸ் 4, டோட்டல் டெப்த் 5, சார்ட் ஆர்டர் 6, ஃபில்டர் அரே 7, ஃபீல்ட் ரிலேஷன்ஷிப் 8. சரி, இப்போ நம்ம வந்து ரோ ஃபீல்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு பைவேட் டேபிள் போடுறீங்க. ஒரு டிரான்சாக்ஷன் டேட்டாவை எடுத்து அனலைஸ் பண்ணி பைவேட் டேட்டில் போடும்போது ஸோ உங்களுக்கு என்ன கேட்கும் அப்படின்னா ரோவில் என்ன வரணும், வேல்யூஸில் என்ன வரணும் அப்படின்றத காமிக்கும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி பைவேட் டேபிள் நீங்கள் என்னோட வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது புரியும். ஸோ இப்போ நான் ரோ ஃபீல்ட்ஸில் எனக்கு என்ன வேணும்னா எனக்கு ப்ராடக்ட் நேம் வேணும். ஸோ எனக்கு வேல்யூஸில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வேணும். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ரோ ஃபீல்ட்ஸில் இருக்கிற அந்த சி காலத்தில் இருக்கிற டேட்டாவை செலக்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு எங்கெங்கெல்லாம் டேட்டா இருக்கோ அந்த டேட்டா சி காலத்தில் இருக்கிற ப்ராடக்ட் நேம் இருக்க டேட்டாவை நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ வேல்யூஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் பைவேட் டேபிளில் யூஸ் பண்ணியிருப்பீங்க வேல்யூஸ். ஸோ வேல்யூஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ காலத்தில் இருக்குது. சப்போ நான் E2லேருந்து செலக்ட் பண்ணி E19 வரைக்கும் செலக்ட் பண்ணுறேன். ஸோ ரோ ஃபீல்ட்ஸில் எனக்கு என்ன ரோ வேணும், அதாவது எனக்கு இப்போ பனானா அப்படின்னா பனானாவுக்கு எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அதான் வந்து ரோ ஃபீல்ட்ஸு. ஸோ வேல்யூஸுங்கிறது எவ்வளோ டோட்டல் அமௌண்ட். சரி, இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமா போட்டிங்கன்னா ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும். ஸோ ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சம் அப்படின்றது ஃபஸ்ட் இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து டோட்டல் சேல்ஸ் தான் வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா சம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தோடனே என்ட்ரு கொடுத்தோடனே ஸோ எனக்கு அந்த டேட்டாவில் இருக்கிற டிரான்சாக்ஷன் டேட்டாவில் இருக்கிற அமௌண்ட் டோட்டல் சேல்ஸ் வந்து சம்மரைஸாக வந்துச்சு. ஆப்பிளுக்கு எவ்வளோ சேல்ஸு, பனானாக்கு எவ்வளோ சேல்ஸு, கிரேப்க்கு எவ்வளோ டோட்டல் சேல்ஸு, ஸோ இது எல்லாமே வந்துச்சு. ஸோ இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் பை ஃபங்க்ஷன். சரி,
குரூப் பை வந்து இதோட முடிஞ்சிச்சான்னு கேட்டிங்கன்னா இதோட முடியல, நிறைய விஷயங்கள் இன்னும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ இதிலே நம்ம இப்போ வந்து சம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பர்சன்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்ட் அப்படின்னு இருக்குது. பர்சன்டேஜ் அப்படின்னா இப்போ நம்ம வச்சிருக்க டேட்டா வந்து எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்குது, ஆப்பிள் எத்தனை பர்சன்டேஜ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் கேட்பாங்களே எவ்வளோ சேல்ஸ் வந்து இந்த எந்த இதுலேருந்து வந்திருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம வந்து பர்சன்ட் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணணும். பர்சன்ட் ஆஃப் அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுறேன், ஃபார்மேட் செல்ஸில் கொடுத்து நான் வந்து பர்சன்டேஜில் போயிட்டு இதை மாற்றிடுறேன். ஸோ பர்சன்டேஜ்குள்ளே மாற்றினா எவ்வளோ சேல்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்துடுச்சு. ஸோ நீங்கள் பர்சன்டேஜாகவும் இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இப்போ ப்ராடக்ட் நேமும் கண்ட்ரியும் இருக்குது, அதோடைய பர்சன்டேஜ் நான் பார்த்துட்டேன். ஓகே, ஸோ அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் பார்த்துக்கலாம், மீடியன் பார்த்துக்கலாம், கவுண்ட் பார்த்துக்கலாம். ஸோ கவுண்ட் ஏ பார்த்துக்கலாம், மேக்ஸ் பார்த்துக்கலாம், மின் பார்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். சரி, இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு டோட்டல் இப்போ சம் வந்து நான் இதே சம்லேயே வைக்கிறேன், திருப்பி நான் சம்லேயே வைக்கிறேன். இப்போ இது வந்து பர்சன்டேஜ் வந்து நான் ஃபார்வர்ட் பார்த்துனால இது மாதிரி வருது. திருப்பியும் நான் வந்து இதில் போய்ட்டு நம்பர் மாற்றிடுறேன். ஓகே, ஸோ நம்பர் வித் டெசிமல்ஸ் இல்லாமல் நான் வந்து மாற்றிடுறேன். ஓகே, ஸோ ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஆப்பிள் மட்டும் வேண்டாம், எனக்கு வந்து இயர் கண்ட்ரி அதுவும் வந்து இந்த இடத்துல வந்து சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல குரூப் பைக்கில் வந்து நான் சி காலத்துலேருந்து எடுத்திருக்கேன், அதாவது ப்ராடக்ட் நேமில் தான் எடுத்திருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இது மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறேன், B2 to D19. ஸோ சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ எனக்கு இந்த இயர் வந்துடுச்சு, அதுக்கப்புறம் ப்ராடக்ட் நேம் வந்துச்சு, அதுக்கப்புறம் கண்ட்ரி வந்துச்சு, அதுக்கப்புறம் அதோடைய டோட்டல். ஸோ 2025 ஆப்பிளோடைய இந்தியாவுடைய சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 1039. ஸோ 2025 ஆப்பிளோட யூஎஸ்ஏ சேல்ஸ் வந்து 126. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அது பைஃபர்கேட் பண்ணி காமிக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து குரூப் பையில் மல்டிபிள் காலம்ஸையும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சரி, இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது, விச் இஸ் அரே டு டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அரே டு டெக்ஸ்ட்னா என்னன்றதை பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 2025 ஆப்பிளில் இந்தியாவில் என்கிட்ட 2 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆப்பிள் இருக்குது, இந்தியா இருக்குது, 661 சொல்லிட்டு ஒரு ரெக்கார்ட் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல அதே 2025 ஆப்பிளில் இந்தியாவில் 378ன்னு ஒரு ரெக்கார்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி என்கிட்ட 2 ரெக்கார்ட் இருக்குன்னு நான் வந்து பிரித்து பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் அரே டு டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல 2025 கிரேப்ஸ் இந்தியாவில் வந்து மொத்தம் 3 என்ட்ரி இருக்குது. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா பைனாப்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 3 என்ட்ரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பிரித்து பார்க்குறதுக்கும் இந்த இடத்துல ஆப்ஷன் வச்சுருக்காங்க. சரி, நிறைய பேருக்கு கேள்வி வரும். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களையும் பார்க்கணும், அதாவது கவுண்ட் பார்க்கணும், சம் பார்க்கணும், இதெல்லாம் வந்து நான் எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதாவது என்ன பார்த்தீங்க அப்படின்னா VStack ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, VStack ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் உங்களுக்கு எப்படி வரணும்னு சொல்லிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு சம்மாக வரணுமா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு கவுண்ட்டாக வரணுமா, ஸோ அதுக்கப்புறம் எனக்கு மினிமம் அமௌண்ட் என்னன்றது வரணுமா, ஸோ அதுக்கப்புறம் மேக்ஸிமம் அமௌண்ட் எவ்வளோ வரணுமா, ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து VStack ஃபங்க்ஷன் போட்டேன் அப்படின்னா வெர்டிக்கலாக எனக்கு டேட்டா காமிக்குது. 2025 ஆப்பிளில் இந்தியாவோட சம் வந்து 1039, இந்தியாவுடைய ஆப்பிளுடைய கவுண்ட் வந்து 2, அதுக்கப்புறம் 2025 ஆப்பிளோட இந்தியாவோட மினிமம் இது வந்து 378, மினிமம் சேல்ஸ் வந்து 378, மேக்ஸிமம் வந்து 668. ஸோ இந்த மாதிரி வெர்டிக்கலாக காமிக்குது. சரி, எனக்கு ஹாரிஜான்டலாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது நீங்கள் ஒரு சிம்பிள் HStack அப்படிங்கிறத நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ HStack மாற்றிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டேட்டாஸ் வந்து ஹாரிசாண்டலாக மாறிடும். இதுவும் இந்த இதில் ஆப்ஷனில் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் எனக்கு சம் வேணும், எனக்கு மினிமம் வேணும், எனக்கு வந்து மேக்ஸிமம் வேணும், கவுண்ட் எல்லாமே வந்து ஒரே சம்மரியாக பார்க்கணும் அப்படின்னா அதுவும் நீங்கள் பார்த்துக்கலாம். சரி, இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா HStack எடுத்து விட்டுறேன். ஆக்சுவலாக குரூப் பைங்கிறது என்ன அப்படின்னா அது வந்து ஒரு டைனமிக் ஃபங்க்ஷன். ஸோ நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் இந்த இடத்துல ஃபங்க்ஷன் போட்டிங்க அப்படின்னா இதை டெலீட் பண்ணிங்கன்னா மற்றது எல்லாமே டெலீட் ஆகிடும். ஆனால் நீங்கள் செகண்டில் போய்ட்டு ஏதாவது டெலீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது மாதிரி பண்ண முடியாது.
ஸோ மற்ற நார்மல் ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அதை ட்ராக் பண்ணி எடுப்பீங்க. ஏதாவது மிடில் நீங்கள் டெலிட் பண்ணால் கூட அந்த ஃபங்க்ஷன் டெலிட் ஆகிடும், அதோடைய அந்த பர்டிகுலர் ரோ மட்டும் டெலிட் ஆகும். பட் இந்த குரூப் பை டைனமிக் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா அது மாதிரி டெலிட் ஆகாது. நீங்கள் ஃபஸ்ட்டு இதை டெலிட் பண்ணிங்கன்னா அது இதாகிடும். எல்லா ஃபங்க்ஷனும் எல்லா ஃபார்முலாவும் டெலிட் ஆகிடும், எல்லாவுடைய அவுட்புட்டும் டெலிட் ஆகிடும். சரி, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த ஹெச் ஸ்டாக் எடுத்துடுறேன். எடுத்துட்டு ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா சம் மட்டும் போட்டு வைக்கிறேன். இப்போதைக்கு எனக்கு சம் மட்டும் இருக்குது. சரி, இப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னா அடிஷ்னலாக இருக்கிற ஆப்ஷன்ஸை நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஃபீல்டு ஹெட்டர்ஸ் அப்படின்னு ஒரு காலம் இருக்குது. ஃபீல்டு ஹெட்டர்ஸ் அப்படின்னு இருக்கு. எனக்கு ஃபீல்டு ஹெட்டர்ஸ் வந்து வேண்டாம் அப்படின்னா 0 பண்ணலாம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபீல்டு ஹெட்டர் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் நேம் இருக்குது, கண்ட்ரி இருக்குது, அமௌண்ட் இருக்குது. இது ஃபீல்டு ஹெட்டரும் இந்த அனலைஸ் டேட்டாவில் வரணும் அப்படின்னா ஸோ அப்போ நீங்கள் ஹெட்டர் வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் 0 பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெட்டர் இல்லை. ஸோ எனக்கு வந்து ஹெட்டர் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா எஸ் அண்ட் ஷோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 3 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்டர் வரும். ஆனால் இந்த இடத்துல ஹெட்டர் வரல. ஏன் அப்படின்னா நான் டேட்டாவே வந்து B2லேருந்து தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல டேட்டாவில் B1 சொல்லி மாற்றுறேன், இந்த இடத்துல E1 சொல்லி மாற்றுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெட்டரும் இந்த இடத்துல வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஹெட்டர் வேணும்னா ஹெட்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபீல்டு ஹெட்டர்ஸை கீழே காமிக்கணும், அதாவது எனக்கு மேலே காமிக்காமல் கீழேனா இந்த டோட்டலுக்கு மேலே காமிக்கணும் அப்படின்னா 0 போட்டிங்க அப்படின்னா ஃபீல்டு ஹெட்டர்ஸ் கீழே போயிடும். ஸோ ஃபீல்டு ஹெட்டர்ஸ் இந்த இடத்துல கீழே போகணும் காமிக்கணும் அப்படின்னா அப்போ நீங்கள் 0 வந்து போடணும். சரி, ஃபீல்டு ஹெட்டர்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல 1 அப்படின்னு இருக்கும். எஸ் பட் டோன்ட் ஷோ அப்படின்னா 1 கொடுத்தீங்க அப்படின்னா ஃபீல்டு ஹெட்டர்ஸே காமிக்காது. ஸோ 0 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டமில் காமிக்கும், 1 கொடுத்தீங்கன்னா எதுவும் காமிக்காது, 3 கொடுத்தீங்க அப்படின்னா அந்த உங்களுடைய ஃபீல்டு ஹெட்டர்ஸ் காமிக்கும். சரி, 2 கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா பட் நாட் ஜென்ரேட், நோ பட் ஜென்ரேட் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதாவது நம்ம கொடுத்த ஹெட்டிங் வந்து செலக்ட் இதாகாம, அதாவது ப்ராடக்ட் நேமு, கண்ட்ரி அதெல்லாம் வராது. அவங்களா வந்து ஒன்று கொடுக்குறாங்க, ரோ ஃபீல்ட் 1, ரோ ஃபீல்ட் 2, ரோ ஃபீல்ட் 3, வேல்யூ 1 அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும்னா 2 வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நான் வந்து இதை வந்து பிளாங்காக விடுறேன். இப்போ நான் சம் வந்து வந்துட்டேன். இப்போ எனக்கு ஹெட்டர் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், 3 போட்டிங்கன்னா எனக்கு ஹெட்டர் வந்து இந்த இடத்துல வந்துடும். சரி, நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் டெப்த் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது எனக்கு வந்து கீழே வந்து ஒரு டோட்டல் காமிக்குது 89654 அப்படின்னு காமிக்குது. எனக்கு இந்த டோட்டல் வேண்டாம் அப்படின்னா ஸோ டெப்த்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 0 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் வராது. அந்த டோட்டல் வந்து இதுலேருந்து ரிமூவ் ஆகிடும், டோட்டல் வந்து ஹைட் ஆகிடும். சரி, இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கிராண்ட் டோட்டல் அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ நான் கிராண்ட் டோட்டல் போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நார்மலாக நம்ம நார்மலாக இப்போ இது 1 கொடுத்தாலும் சரி 1 கொடுக்காட்டாலும் சரி கிராண்ட் டோட்டல் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராண்ட் டோட்டல் அண்ட் சப் டோட்டல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ மல்டிபிள் காலம்ஸை வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ராடக்ட் நேம் பண்ணியிருக்கோம், இயர் பண்ணியிருக்கோம், கண்ட்ரி பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு மல்டிபிள் டேட்டாஸ் வரும்போது இது எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த இது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இயர் வைஸா ஸோ கிராண்ட் அண்ட் சப் டோட்டல் ஸோ இந்த மாதிரி வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 2025 ஆப்பிள் இந்தியாவில் 1039. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு டேட்டா வந்து போய் மாற்றுறேன், 2026ன்னு சொல்லி மாற்றுறேன். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா 2025ஓட கிராண்ட் டோட்டல் இந்த இடத்துல வந்துடுச்சு, அதுக்கப்புறம் 2026ஓட கிராண்ட் டோட்டல் இந்த இடத்துல வந்துடுச்சு. ஸோ இது மாதிரி மல்டிபிள் டேட்டாஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ இந்த மாதிரி கிராண்ட் டோட்டல்ஸ் உங்களுக்கு இதாகும். சரி, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராண்ட் டோட்டல் டாப்பில் வரணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கிராண்ட் டோட்டல் பாட்டமில் இருக்குது, அது டாப்பில் வரணும்னா -1 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிராண்ட் டோட்டல் வந்து இந்த இடத்துல வந்துடும். அதாவது நம்மளுக்கு ஹெட்டிங் இருக்குது, ஹெட்டிங்க்கு கீழே வந்து டோட்டலும் வந்துடும். ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் வந்து மேலே பார்க்குறது தான் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த மாதிரி பர்சன்ஸ்க்குலாம் வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, நெக்ஸ்ட் வந்து என்னென்னா கிராண்ட் டோட்டல் அண்ட் சப் டோட்டலையும் டாப்பில் காமிக்கணும். ஸோ இப்போ நம்ம கிராண்ட் டோட்டல் மட்டும் தான் காமிக்கணும். அப்போ நான் -2 போடுறேன். -2 போட்டிங்கன்னா எனக்கு கிராண்ட் டோட்டல் காமிக்குது. அதே போல் சப் டோட்டல் 2025 டோட்டல் மேலே வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் டேட்டா வந்துச்சு. ஸோ ப்ரீவியஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேலே டேட்டா வரும், கீழே சப் டோட்டல் வரும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே டேட்டா வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி -2 கொடுத்தீங்கன்னா இந்த டேட்டா வந்துடும். ஸோ 0னா எனக்கு டோட்டல்ஸ் வேண்டாம்,
1னா கிராண்ட் டோட்டல் வரணும், 2னா கிராண்ட் டோட்டல் சப் டோட்டல் கீழே வரணும், கிராண்ட் டோட்டல் டாப்பில் வரணும்னா -1, கிராண்ட் டோட்டல் சப் டோட்டல் டாப்பில் வரணும்னா -2 போடணும். சரி, இப்போ நான் இதை ஸ்கிப் பண்ணுறேன். சரி, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்படி சார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் வந்து நான் எங்கேருந்து செலக்ட் பண்ணியிருக்கேன்னா பிலேருந்து செலக்ட் பண்ணியிருக்கேன், அதாவது இயர்லேருந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ப்ராடக்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன், கண்ட்ரி, அப்புறம் அமௌண்ட். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இயர் அப்படிங்கிறது ஃபஸ்ட் காலம் செலக்ட் பண்ணியிருக்கோம், ப்ராடக்ட்டுங்கிறது செகண்ட் காலம், கண்ட்ரிங்கிறது தேர்ட் காலம், அமௌண்ட்டுங்கிறது ஃபோர்த் காலம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இது எந்த காலத்தில் இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல ஒரு விஷயம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மந்த்லேருந்து செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா மந்த் ஃபஸ்ட் காலம், இயர் வந்து செகண்ட் காலம், ப்ராடக்ட் வந்து தேர்ட் காலம், கண்ட்ரி வந்து ஃபோர்த் காலம், அமௌண்ட் வந்து ஃபிஃப்த் காலம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு இதாக வந்து நான் சார்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து புரியும். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார்ட் ஆர்டர் அப்படின்னு இருக்கும். அந்த இடத்துல கமா போட்டிங்கன்னா சார்ட் ஆர்டர்னு இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இயர் வைஸாக சார்ட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா 1 அப்படின்னு கொடுத்தா இயர் வைஸாக அது சார்ட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டேட் வந்து மாற்றுறேன், 2024 மாற்றுறேன். ஸோ இப்போ எனக்கு 2024 இயர் வைஸாக இது வந்து சார்ட் ஆகிடும். ஸோ இப்போ எனக்கு வந்து இதை வந்து அசெண்டிங்லேருந்து டிசெண்டிங்கில் ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா மைனஸ் போட்டேன் அப்படின்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. ஸோ 2028 ஃபஸ்ட் வருது, 2024 வந்து லாஸ்ட்டில் வருது. இப்போ எனக்கு வந்து வேல்யூ வைஸாக சார்ட் பண்ணணும் அப்படின்னா 4 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இது வேல்யூ வைஸாக இந்த இடத்துல சார்ட் ஆகுது. ஸோ வேல்யூ வந்து நமக்கு 4வது காலத்தில் இருக்கனால வேல்யூ வந்து 4. இப்போ எனக்கு வந்து இந்த வேல்யூஸ் வந்து டிசெண்டிங்லேருந்து அசெண்டிங் மாறணும் அப்படின்னா -4 அப்படின்னு கொடுத்தேன்னா ஸோ இந்த இடத்துல 1868 மேலே வந்துடுச்சு, 1000ங்கிறது கீழே வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு குரூப் பை ஆப்ஷனில் இந்த சார்ட்டிங்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபில்டர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதிலே வந்து நம்ம வந்து ஃபில்டர் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் அரே அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ஃபில்டர் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் அரேயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் எனக்கு ப்ராடக்ட் வைஸாக இப்போ ஃபில்டர் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா ஸோ அந்த என்ன நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ண போகிறீங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆப்பிள் மட்டும் தான் வேணும் அப்படின்னா அந்த ஆப்பிள் மட்டும் நீங்கள் ஃபில்டர் பண்ணி காமிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா எந்த ரோ இருக்கோ எந்த டேட்டா இருக்கோ அந்த காலத்தை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு இஸ் ஈக்குவல் டு ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஆப்பிள் வேணும் அப்படின்னா டபுள் கோலன், அதாவது நம்ம எப்போவுமே டெக்ஸ்ட் வந்துச்சுன்னா அது டபுள் கோலன் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஆப்பிள் அப்புறம் டபுள் கோஸை க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிங்கன்னா எனக்கு ஆப்பிளோடைய டேட்டா மட்டும் வந்துச்சு. சரி, எனக்கு வந்து ஆப்பிளோட டேட்டா இல்லாமல் அதர் தென் இருக்கிற டேட்டாஸ் வேணும் அப்படின்னா இதுக்கு பதிலாக நாட் ஈக்குவல் டு அப்படிங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணணும். நாட் ஈக்குவல்னா கிரேட்டரும் லெஸரும் இருக்கிற சிம்பிளை போட்டிங்கன்னா ஆப்பிள் தவிர மிச்சம் எல்லாமே வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து நான் பனானான்னு போட்டிருக்கேன், ஆப்பிள்னு போட்டிருக்கேன். ஸோ இந்த ஆப்பிள் பதில் நான் வேறு ஏதாவது ஒரு ஃப்ரூட்டை வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ ஆப்பிள் 1 அப்படின்னு போடுறேன். ஸோ அந்த இது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குரூப் பையில் ஸோ ஒரு 7 விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ எப்படிலாம் வந்து சார்ட் பண்ணுறது, எப்படி இது பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதை ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா கீழே உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.